அம்மு காலேஜ் போயிட்டு வந்தோடனே ட்ரெஸ் மாத்தினியா, அடுத்தது புக் எடுத்து படிச்சாலும் 90% 97% வரமே பக்கத்து வீட்டு அப்படி படிக்குது, அவ்வளோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்கு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்குமா. நீ அதை விட ஒரு மார்க்காவது கொஞ்சம் கம்மியாயிடுமா. அது ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ரேங்காவது எடுமா ப்ளீஸ். இப்போதானம்மா காலேஜ் போயிட்டு வந்திருக்கேன். வந்து நான் கரெக்டாக சப்ஜெக்ட்லாம் முடிச்சிடுறேம்மா. என்னோட லெசன்லாம் கரெக்டாக முடிச்சுட்டாமா வரேன். கண்டிப்பாக 97% கண்டிப்பாக வருவேம்மா நான். பொழுதுக்கு வந்ததுமே மொபைல் ஒன்று டிவியை போட்டுற இதே வேலையாக பண்ணிட்டு இருக்கேன். நீ உனக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது? உன்னோட லைஃபை தானே பார்க்கணுமா. உனக்கு பின்னாடி நீ தான் நல்லா இருப்ப. நான் வந்து எனக்காக கத்திட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா உனக்கு? கொஞ்ச நேரமாவது என்ன டிவி பார்க்க விடு, கொஞ்ச நேரம் மொபைல் நோண்ட விடு. ஒன்றுமே இல்லை, வந்ததும் புக் எடுனா நான் படிச்சிருவோம்மா. சரி எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு ரெஸ்ட் கொடுமா ப்ளீஸ். நீங்கள் என்னம்மா சமைச்சிட்டீங்களா? கரெக்டாக என்ன தோசை ஊற்றுறியா, சப்பாத்தி ஊசுறியா, புரோட்டா போடுறியா, காஃபியா டீயா, அதுக்கு என்ன பிஸ்கட், இதெல்லாம் கரெக்டாக கேளு. படிப்பில் ஒன்றும் இருக்காத. ஏன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டே தானே கேட்குறேன். இல்லைம்மா நீ என்ன சமைச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. மகாராணி என்ன சமைச்சேன்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவாங்களோ. திங்குதுலையும் குடிக்கிறது தான், வேற ஒன்றும் மெயினில் விட மாட்டேது. சரி நீ சின்ன சமைக்கணும்னு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி என்ன சமைச்சாலும் ஓகே தான். என்ன சமைச்சாலும் சாப்பிட்றேம்மா. கோவப்படாதம்மா. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா. ப்ரெஷர் அதிகமாகிடுமா, பிபி அப்புறம் ஹெவி ஆகிடும். அப்புறம் அப்பாவுக்கு தான் செலவு. கொஞ்சம் குறைச்சி பேசுமா. ஏய் இப்படி என்னண்ட கொஞ்சம் கூலாருமா ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப பண்ற. சமைக்கிறதுன்னு சாப்பிட்றப்ப என்ன நீ சமைக்கிறதுன்னு சாப்பிடணும், அவ்வளோதானே. கண்டிப்பாக நீ சமைக்கிறத சாப்பிட்ற ஓகேவா. மேலே எங்கள் அம்மா சிரிப்பு அவ்வளோ ஒரு அழகு, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். கோச்சுக்காதம்மா. நீ எதா இருந்தாலுமே தப்பாவே நினச்சிட்டு இருக்க. நீ என்னை பற்றி ஒன்றுமே என்னை பற்றி பொண்ணு தானே, உன் பொண்ணு தானே. இது வரைக்கும் என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கவே இல்லை. பக்கத்து வீட்டு அக்கா அமுதாக்கா என்னை வந்து ஷாப்பிங் போகிறாங்களா, அதுக்காக எனக்கு கம்பெனி கொடுக்குறியா அப்படின்ட்டு கேட்டாங்கக்கா. நான் அம்மாட்ட கேட்டு வரேன், கண்டிப்பாக என்ன விடுவாங்க நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கம்மா. நான் போகலாமா, கிளம்பட்டுமா? யாரை கேட்டு சொன்ன நீ கண்டிப்பாக விடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். படிக்கிற விஷயத்தை தவிர மற்ற எல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. யார் கேட்டு நீ பண்ண? ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டம்மா, நீ கண்டிப்பாக என்ன விடுவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அமுதாக்கானா ரொம்ப க்ளோஸாக பேசினாலும் நீங்கள் எங்கே நான் போகணும், அவங்க கூப்பிட்டாலும் என்ன விடுவீங்க இல்லையா, அந்த நம்பிக்கையில் சொல்லிட்டு வந்துட்டேன். உன் அப்பா இத்து போனால் 4 சைக்கிள் வச்சுட்டு ஒரு கம்பெனின்னு வச்சுருக்கான். அதை கொடுத்துட்டு நம்ம என்னடி பூவாக்கு பண்ணுறது? அறிவு இருக்கா இல்லையாடி? தெருப்பொருக்கு கிளம்பிட்டு தெருப்பொறிக்கு நான் உன்னை செருப்பாலே அடிக்க பாரு. கம்பெனினா அந்த கம்பெனி இல்லைம்மா, சும்மா கூட போகிறத கம்பெனி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. கம்பெனினா நம்மகிட்ட என்ன கம்பெனி இருக்குது? 4 சைக்கிள் வச்சுருக்காரு அப்பா, அந்த கம்பெனி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறது? நம்மளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம். அந்த கம்பெனியை நான் எப்படி கொடுக்க முடியும்? கம்பெனினா சும்மா கூட போகிறதுமா, தமாஸ் பண்ணதுமா. நீ யாரு எந்த நம்பிக்கையில நீ வந்து அமுதாக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு போனேன். நீ இப்போ எதுக்கு அங்கே போற? அமுதாக்கா கூப்பிட்டா நான் விடுவேன் தான், விடுலாம் சொல்லலை, விடுவேன் தான். அதுக்குன்னு என்ன கேட்டுலாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். நீ அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்துட்டு என்கிட்ட வந்து போகலாமா என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அது? முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா? அமுதானா நான் விடுவேன் அப்படிங்கிறதுனால அமுதா பேரே சொல்லிட்டு இருக்கேன். நீ யார் கூட போகிற முதல்ல நான் அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் அனுப்புறேன். அப்புறம் ஒரு விஷயம், அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. எனக்கு ஒரு 500 கொடுத்தீங்கன்னா. எதுக்கு 500? என்னத்துக்கு 500? கைக்கு வச்சுப்பேம்மா, கைக்கு வச்சுக்க 5 ரூபா போகணும் உனக்கு. இல்லைம்மா ஒரு டாப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு காலேஜ் போகிறதுக்கு ஒரு டாப்ஸ் ஒன்று பார்த்துட்டு வந்தோம்மா. ராஜண்ணன் கடையில் நல்லா சூப்பராக இருந்துச்சுமா. எதுக்கு ஃப்ரெண்டில் தொங்க விட்டுருந்தாங்க. அது நமக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம். சூப்பராக இருக்குமா, அவங்க பொண்ணுக்கு போட்டால் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பம்மா, நல்லா இருக்குமா. 500 ரூபா சொன்னாங்க, அதில் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அம்மாட்ட வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேம்மா. நான் பிளான் பண்ணிட்டு வந்து பண்ணுறேன். இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்க போ, அதை போடவே ஆள் இல்லைங்க போ. அப்படிலாம் பிளான்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பிளான்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் ஒரு பிளானும் கிடையாது. பார்த்தா பிடிச்சிருந்துச்சு, எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதனால தான் போனேன். உன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வாங்கிட்டு போகிறேன். நான் கன்ஃபார்மாக வாங்கிக்கிறேன்லாம் சொல்லவே இல்லை. நீங்களே ஏதாவது யோசிக்காதீங்கம்மா. 100 கேட்டு என்னென்ன பிளான் பண்ணணும் உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி. பெத்தவ சும்மா நடிக்காத, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரிம்மா வேணாம், 500 வேணாம் எனக்கு வேணாம். நான் சும்மா போயிட்டு வரேன். ஒரு 10 ருபீஸ் கொடுங்க கைக்கு, ஒரு 10 ருபீஸ். ஏதாவது குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்ல, லாலிபப் ஏதாவது ஒன்று வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். சும்மா கம்பெனி கொடுக்க முடியாதுல்ல, அதுக்காக தான்மா. ஒரு 10 ருபீஸ் போதும். சரி ஓகே 10 ருபீஸ் ஓகே 10 ருபீஸ் போதுமா, 10 ருபீஸ் ஓகேம்மா. கிளம்பட்டுமா?